வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் இருந்தது போல் நூற்றாண்டு விழாவின் போதும் ஆட்சியில் இருப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. 25 வயசை கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன் விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. நூற்றாண்டு விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கு. மாநிலங்களுக்கு உரிமைகளை வழங்கிடும் அரசு மத்தியில் அமையவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி என்பதை கூட கேட்க முடியாத நிலை உள்ளதாகவும் பேச்சு. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்மோட உயிர்நாடை கொள்கையில ஒன்று. தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார், நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்ட கூட உரிமை இல்லை, அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்க கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு திமுகவின் தேவை தமிழ்நாட்டிற்கு உள்ளதாகவும் திமுகவின் பவள விழாவில் உரை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக இருக்குமாறு தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். இதுவரை எந்த கட்சியும் பெறாத அளவிற்கு வரலாறு காணாத வெற்றியே இலக்கு என்றும் பேச்சு. அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறை எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரீரமாக மாற வேண்டும். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா. முதலமைச்சர் ஸ்டாலின் அருகே அமர்ந்து கருணாநிதி உரையாற்றுவது போல் AI தொழில்நுட்பம் மூலம் ஏற்பாடு. தான் விநாயகருக்கு பூஜை செய்வதை கூட காங்கிரஸ் கட்சி பிரச்சனையாக பார்ப்பதாக பிரதமர் மோடி கண்டனம். அதிகார பசியில் இருப்பவர்கள் நாட்டை பிரித்தாள முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல். அத்துடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்த விவரங்களும் வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு. தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை பெரியார் திடலுக்கு நேரில் சென்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை. பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் விஜய் மரியாதை. பெரியார் திடலுக்கு வந்த விஜய் தட்டில் மலர்களை வைத்து எடுத்துச் சென்று மரியாதை செலுத்தினார். வழக்கமாக வரும் கார்களை தவிர்த்து மாருதி ஸ்விஃப்ட் காரில் பெரியார் திடலுக்கு வந்து சென்ற விஜய். டெல்லி துணைநிலை ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அதிஷி. சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீக்ஷித்திற்கு பிறகு டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சர் ஆகிறார். டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக பதவியேற்கிறார் அதிஷி மர்லேனா. ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி, மாயாவதி வரிசையில் நாட்டின் 17வது பெண் முதலமைச்சர் என்ற சிறப்பை பெறுகிறார். அரசு விடுமுறை தினத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை பாயும். தமிழ்நாடு அரசின் தனியார் பள்ளிகள் இயக்குநர் எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் CCTV கேமரா பொருத்தவும் போதுமான கழிவறைகள் அமைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு.
இரவில் பணிபுரியும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்றும் நீதிபதிகள் கருத்து. கொல்கத்தாவில் கொல்லப்பட்ட பெண் மருத்துவரின் பெயர், புகைப்படம் உள்ளிட்டவற்றை உடனடியாக நீக்க விக்கிபீடியாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்படுபவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என இந்திய சட்ட விதிகள் தெளிவாக கூறியுள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்து. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதுவிலக்கு பற்றி சீரிய சிறுத்தை முதல்வரை சந்தித்ததும் சிறுத்துப் போய்விட்டதாக திருமாவளவன் குறித்த தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என வீடியோ வெளியிட்டு சலசலப்பை ஏற்படுத்தியவர் அட்மின்தான் காரணம் என்று தற்போது பதுங்கிவிட்டதாகவும் கருத்து. சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் போதைப்பொருள் புழக்கம். சுமார் 1400 வீடுகளில் 300 போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கஞ்சா, குட்கா பறிமுதல் என தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவான நிலையில் பிரபல நடன இயக்குநர் ஜானி தலைமறைவாகிவிட்டதாக தகவல். ஜானியிடம் உதவி நடன இயக்குநராக இருந்த இளம்பெண் அளித்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தலைமறைவு. ஹைதராபாத் பண்லகுடா நகரில் கோடீஸ்வரர்கள் வசிக்கும் பகுதியில் விநாயகருக்கு படைக்கப்பட்ட லட்டு 1,87 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். பிரபலமான பாலாப்பூர் விநாயகருக்கு படையலிட்ட லட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பயனாளிகளுக்கு வீட்டு சாவியை வழங்கிய சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோ சாய் பெண் பயனாளியின் பாதங்களை நீரால் கழுவி பெருமைப்படுத்தினார். சீனாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி தொடரை வென்றது இந்திய அணி. இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தி அபாரம்.